இது இங்கு வேலை கிடைக்கும் பகுதி. பொதுவாக நாம் பொதுத்துறை நிறுவனங்கள் பொதுவான வேலைவாய்ப்புகளை பற்றி பேசுவோம். ஆனால் இன்று குறிப்பாக பாதுகாப்புத்துறை என்று சொல்லப்படுகின்ற இராணுவத்தில் உள்ள வேலைவாய்ப்புகளை பற்றி பேச இருக்கிறோம். 3 படைகளுமான, அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் என்ற 3 படைகளிலும் உள்ள வேலைவாய்ப்புகளை பெறுவது எப்படி, அதற்கான தகுதிகளை நாம் எவ்வாறு வளர்த்துக் கொள்ள வேண்டும், அதற்கான படிப்புகள் ஏதேனும் இருக்கிறதா, வேலைவாய்ப்புகளை பெறுவது எப்படி என்பது போன்ற பல்வேறு வகையான விளக்கங்களை தருவதற்காக திரு சுகவனம் அவர்கள் நமது நிலையத்திற்கு வந்துள்ளார். வாருங்கள் நேயர்களே, அவரோடு கலந்துரையாடலாம். வணக்கம். வணக்கம். பொதுவாக இது நம்ம பேசுறதுக்கே நம்ம ஒரு பெருமைப்படணும் சார். பாதுகாப்புத்துறையில் உள்ள வேலை வாய்ப்புகள் ஒரு 2000 பேரோ இல்லைன்னா ஒரு 20,000 பேரோ ஒரு வேலைவாய்ப்புக்காக அறிவிக்கப்பட்டார்கள், இராணுவத்தில் வேலைவாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இல்லைன்னா 2 லட்சம் பேர் அதில் வந்து கலந்துக்கிறாங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கா, இல்லை தனக்கான ஒரு சம்பளம் கிடைக்கும், நான் ஒரு நிம்மதியாக போய் இருந்துருவேன்ற அந்த மாதிரி ஒரு மனநிலை மக்கள்கிட்ட இருக்கா? இளைஞர்களிடம் இந்த இராணுவத்தில் சேர்வதற்கான மனநிலை எப்படி இருக்கு? அதை பற்றி ஒரு கருத்தை சொல்லுங்கள். இப்போ இந்திய இராணுவம் அப்படிங்கிறது ஒரு வீரமுள்ள ஒரு துறை, நாட்டின் பாதுகாப்புக்கு உதவும் துறை. இந்த துறையில் பார்த்தீங்கன்னா 3 விதமான படை இருக்குது. தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை. ஸோ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து வேலைவாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த இராணுவத்துறையில் சேர்றவங்க வந்து வெறும் வேலைவாய்ப்பை மட்டும் நோக்குபவர்கள் அதில் சேர முடியாது. அவங்களுக்கு ஒரு வீர உணர்வு இருக்கணும், நாட்டை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அதே மாதிரி அதுக்கு உண்டான பல்வேறு சூழ்நிலைகளை அவங்க எதிர்நோக்கணும். இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம், சவால்கள் மிகவும் நிறைந்த துறை. இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அப்படின்னா கம்ஃபர்டபுளாக ஒரு பெங்களூர்லையோ சென்னையிலையோ ஒரு நல்ல ஏசி ரூமில் தேவையான நேரத்துக்கு உணவு கிடைக்கும், என்ன வேணாலும் கிடைக்கும், சுவாசம் கண்டா சம்பளம் வந்துடும், என்ன ஒர்க் ப்ரெஷர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இராணுவத்தில் வேலை அப்படிங்கிறது அப்படி இல்லை. இராணுவத்து வேலை அப்படி கிடையாது. இப்போ ஒரு கார்கில் வார் நம்மளே இப்போ எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கார்கில் வாரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளுடைய இராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தார்கள். அவங்க பார்த்தீங்கன்னா பனி பிரதேசம், சாதாரண இடம் கிடையாது, மலை முகடுகள், பனி பிரதேசம், இது போன்ற பல சேலஞ்சஸை வந்து எதிர்கொண்டு தான் அதுக்கு போக முடியும். அதனால் வெறும் ஒரு வேலை வாய்ப்பாக கருதி அதில் ஒரு ஃபெசிலிட்டி வருது, நல்ல பணம் வருது, சந்தோஷமாக இருக்கலாம், பிற்காலத்தில் வந்து எனக்கு எக்ஸர்வீஸ்மென்ங்கிற கோட்டா கிடைக்கும் அப்படிங்கிற வெறும் ஒரு நோக்கத்தோடு இதில் போக முடியாது. ஆனால் இந்த மாதிரி போகிறவங்க வந்து எல்லாமே கலந்து தான் இருக்காங்க. முதல்ல வந்து அவங்களுக்கு ஒரு கல்வி தகுதி ஒன்று, கல்வி தகுதிக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு திறமை, அதே மாதிரி ஃபிட்னஸ், உடல் வந்து அவங்களுக்கு ஒரு ஹைட் வெயிட் எல்லாமே ஒரு லெவல் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தொடர்ந்து உடற்பயிற்சி செய்த ஆரோக்கியமான தேக அமைப்பு இருக்கணும். அப்படிலாம் இருந்தால் தான் மிலிட்ரியில் செலக்ட் ஆக முடியும். செலக்ட் ஆன பிறகு அவங்க சேவை புரியும்போது அவங்களுக்கு சம்பளமும் கிடைக்கும். அப்படியும் பார்த்திங்கன்னா அந்த சம்பளம் வந்து நமக்கு கிடைக்கிற அந்த சாஃப்ட்வேர் மற்ற நிறுவனங்கள், எம்என்சி நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய நிறுவனங்கள்லாம் கிடைக்கிறத விட சராசரி தான். அதனால் அந்த வீர உணர்வும் அந்த தேசிய உணர்வும் இருப்பவர்கள் தான் நிறைய போகிறாங்க. ஆனால் என்னென்னா ஒரு நல்ல பெருமையான விஷயம் என்னென்னா அந்த வீர உணர்வும் தேசிய உணர்வும் இருப்பவர்கள் மிகவும் அதிகமாக இருக்காங்க இந்தியாவில் அப்படிங்கிற உண்மை தான் இதில் வெளிப்படுது. ஒரு 5000 வேகன்சிக்கு 1 லட்சம் பேர் கியூவில் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த 1 லட்சம் பேருக்கு வந்து இந்திய தேசத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வை பார்க்கும்போது நமக்கு பெருமையாகவும் இருக்கிறது. பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி பனி பிரதேசங்களில் போய் நம்ம வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாருமே வந்து எல்லைகளில் மட்டும்தான் வேலைகள் இருக்குமா, இல்லை அதை தவிர்த்து இந்த உள்கட்டமைப்பு இல்லை வேறு ஏனும் ஆஃபீஸ் ஒர்க் அப்படின்றது அதில் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும்? அந்த மாதிரி அதுவும் இராணுவத்தின் கீழினுடைய கட்டுப்பாட்டில் தான் வருது. பல துறைகள் அதுலேயும் இருக்குது. அந்த துறைகள்லையும் வேலை வாய்ப்புகள், அதாவது தொழில்நுட்ப அறிவு, வேறு என்ன ஃபேக்டரி மேனுஃபேக்சரிங் அப்படின்ற மாதிரி இதுவும் அதுக்குள்ளேயும் டிபார்ட்மெண்ட்ஸ் வகைகள் நிறைய இருக்குது. அதற்கான வேலை வாய்ப்புகளையும் மாணவர்கள் பெறலாம் இல்லையா? இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா எல்லை பாதுகாப்பு தான். ஆனால் எல்லை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது வெறும் பனி படர்ந்த பிரதேசம் மட்டுமல்ல. இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா பல்வேறு தட்பவெட்ப சூழ்நிலைகள் நில அமைப்புகள் இருக்கிற ஒரு பகுதி. நீங்கள் ஹிமாச்சல் பிரதேசம் இமயமலை பகுதியில் பார்த்தீங்கன்னா பனி படர்ந்த மலைப்பகுதிகள், கரடுமுரடான மலைப்பகுதிகள். இந்த பக்கம் ராஜஸ்தான் சைடு பார்த்தீங்கன்னா கொடுமையான பாலைவனம். இந்த பக்கம் மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா கங்கை டெல்டா பகுதி, அடர்ந்த காடுகள். ஸோ அதே மாதிரி நம்மள மாதிரி சவுத்து சைடு பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் தமிழ்நாட்டில் வந்து கடலோர பகுதி. அதே மாதிரி மேற்குலையும் வந்து கேரளா சைடில் பார்த்தீங்கன்னா கேரளா பாம்பே வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடலோர காவல் படை, அதுக்கப்புறம் மலையும் இருக்குது, அதுக்கடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. கடலோரம் தான் அவங்களுக்கு காவல். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த எல்லை பாதுகாப்பு தான் அவங்களோட மிகவும் முக்கியமான பணி. அந்த கடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா கப்பற்படை வந்துடும், இந்த மாதிரி மலைப்பகுதி அந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா தரைப்படை வந்துடும். மேற்கொண்டு எல்லாத்தையும் ஒரு மேற்பார்வையாக எந்த வான்வெளி தாக்குதல் வந்தாலும் நம்ம இந்தியாவை பாதுகாக்கிறதுக்கு இருக்கிறவங்க விமானப்படை. ஏன்னா அது வந்து இப்போ வந்து உலகம் முழுக்க வந்து டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்து போச்சு.
இன்டர்நேஷ்னல் பேலிஸ்டிக் மைல்ஸ்னு இருக்குது, இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மைல்ஸ். அப்படின்னா கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய தளங்கள்லாம் வந்தாச்சு, தளவாடங்கள் வந்தாச்சு. அந்த மாதிரி தாக்குதல்கள், விண்வெளி தாக்குதல் நடக்கும்போது, ஏவுகணை தாக்குதல் நடக்கும்போது அதை கண்டறிந்து வானத்திலேயே சுக்குநூறாக பண்ணக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வந்தாச்சு. இந்த டெக்னாலஜிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கே ஒரு அமைப்பு இருக்குது. டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், DRDO அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா பெங்களூரில் இருக்குது. அவங்க வந்து இந்த டிஃபென்ஸில், இராணுவங்கிறத முதல் நம்மளுடைய நோக்கம் என்னென்னா பாதுகாப்பு. ஏன்னா நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி வழிநாடு, காந்திய வழிநாடு, அகிம்சை வழிநாடு. ஆனால் அது வந்து மாபெரும் ஜனத்தொகை இருக்கிற நாடு. இப்போ கிட்டத்தட்ட 130 கோடியை தொட போகிறோம். அந்த 130 கோடி இருந்த நாடை வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பலவித மன்னர்கள், முகலாய மன்னர்கள், ஆங்கிலேய மன்னர்கள் போன்றவர்கள் தாக்கி சீரழிக்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியா ஆன பிறகு இவ்வளவு மாபெரும் மனிதர்கள் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நாடு, யாருக்கும் அடிமைப்படாது, யாரையும் எதிர்த்து நிற்போம் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தி தான் இந்திய ராணுவம் வளர்ந்தது. அதுக்கு அடித்தளம் வகுத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சரி சார், இப்போ வந்து ராணுவத்தில் சேரணுன்ற ஒரு ஆர்வம் ஒரு இளைஞனுக்கு வந்துச்சு அப்படின்னா, ஒரு 10ஆவதோ 12ஆவதோ முடித்த ஒரு இளைஞன் இப்போ மற்ற நிறுவனங்களுக்கு போகணும்னா அதற்கான படிப்புகள் அவனுக்கு இருக்கு. எந்த துறைக்கு அவன் வேலைக்கு போகணுமோ அதற்கான படிப்புகள், அதற்கான வல்லுநர்கிட்ட அவன் ஆலோசனை பெற்று போயிடுவான். ராணுவத்தில் குறிப்பாக போய் சேரணும் அப்படின்னா அதற்கான தனிப்பட்ட படிப்புகள், உடல் தகுதி அப்படிங்கிறது இரண்டாம் பட்சமாக இருந்தாலும் படிப்புகள் இதுக்கு மிகவும் அவசியமாக பார்க்கப்படுது. கண்டிப்பாக தனிப்பட்ட படிப்புகள் கொடுப்பதற்கான நிறுவனங்கள் என்ன இருக்கு, அதற்கான படிப்புகள் என்ன, அதை பற்றி விளக்கங்கள் கொடுங்க. இப்போ இந்தியன் மிலிட்ரி அகாடமி அப்படின்னு நிறைய இடங்கள் இருக்கு. அதாவது இந்தியா மிலிட்ரியில், இந்திய ராணுவத்தில் நிறைய வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அதில் பெருமையாக சொல்லக்கூடியது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. இந்த நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10th முடித்த மாணவர்களுக்கு, 10ஆம் வகுப்பு SLC படித்தவங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அது வந்து அதில் எடுக்கிறவங்கள வந்து அவங்க ஆஃபீஸர் கேடர்லேயே கொண்டு போகிறாங்க. அது பாஸ் பண்ணுறவங்கள அவங்க வந்து ஒரு 3 வருடத்துக்கு மேலே ட்ரைனிங் கொடுத்து அப்படியே அப்சர்வ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு 10வது முடிக்கும்போது, SLC முடிக்கும்போது அவர் 15 வயது மாணவராக இருப்பார். அந்த 15 வயது மாணவரை அப்படியே செலக்ட் பண்ணி நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் அது காம்படிட்டிவ் எக்ஸாம் IIT மாதிரி ரொம்ப டஃப் காம்படிஷன் தான், எளிமையாக கிடச்சிருக்கு. ஒரு 10ஆம் வகுப்பு மாணவன் அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? வெற்றி பெறுவதற்கு ஏன்னா 10ஆம் வகுப்பில் தானே எழுதுறாங்க. லட்சக்கணக்கான பேர், அவங்க 2000 பேர் எடுக்கிறாங்க, 1 லட்சம் பேர் எழுதுவாங்க. அந்த 1 லட்சம் பேர் 2000 பேர் யார் தேர்வு பெறுகிறார்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் எல்லா பாடங்களையும், விஞ்ஞான பாடங்கள், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், இந்த மாதிரி பல்வேறு நாலேஜ்லேயும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. மிலிட்ரி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயம், ராணுவம் சம்மந்த அனைத்து விஷயங்களும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்கள வந்து நல்ல ஒரு ஆஃபீஸராக உருவாக்குவாங்க. அந்த NDAவில் முடிக்கிறவங்க அப்புறம் தான் அவங்க கிளாஸ்வேயும் ஆவாங்க. அவங்க வந்து ஆர்மியில் போகிறாங்களா, தரைப்படையில் போகிறாங்களா, இல்லை விமானப்படை ஏர்ஃபோர்ஸில் போகிறாங்களா, நேவியில் கப்பற்படையில் போகிறாங்களா, அவங்களுக்கு ஆர்வம் எதில் இருக்குது அதெல்லாம் கணிச்சு பார்ப்பாங்க. அவங்களுக்கு திறமை எதில் இருக்குது. அவங்க ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸசைஸ்லாம் கொடுப்பாங்க. அவங்க ஒரு பலவித எக்ஸசைஸ். கேள்வி, ஒரு 10ஆம் வகுப்பு மாணவன் போறான் அப்படின்னா அவன் இளநிலையோ முதுநிலையோ முடிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவன் செய்வான். அப்படி இருக்கும்போது அந்த கல்வியை ராணுவமே வழங்குமா? NDA கொடுக்குது. அந்த NDAல படிக்கிற அந்த படிப்பு 10+2+3ங்கிற ஃபார்முலால தான் கொண்டு வராங்க. ஒரு 5 வருட படிப்பு இருக்குது. அதுலேயும் ஒவ்வொரு லெவல்லையும் அவங்க வேலைக்கு எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து 3 வருஷம் படிச்சுட்டு வேலைக்கு எடுக்கிறது இருக்குது. அதுலேயும் 5 வருஷம் முடிச்சுட்டு வேலைக்கு அதுக்குள்ளே வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. மெரிட்ஸை வச்சு, அவங்களோட திறமையை வச்சு, அவங்களோட லெவல்ஸ் வச்சு அதெல்லாம் NDAல டிசைட் பண்ணி இதுக்கு வந்து இந்தியன் மிலிட்ரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இந்தியா முழுக்க இருக்குது, பல பகுதிகளிலும் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இந்தியன் மிலிட்ரி அகாடமி. அது வந்து என்னென்னா நெக்ஸ்ட் லெவல். அதாவது ஒன்று வந்து இந்த மாதிரி சோல்ஜர் லெவல் எடுக்கிறது. இது 10th +2 முடித்தவங்க வரலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆஃபீஸர் லெவல். இந்த ஆஃபீஸர் லெவலுக்கு எனி டிகிரி வேணும், எனி டிகிரி படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ்ங்கிறது ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த 3 விதமான ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. இந்தியன் மிலிட்ரி அகாடமி, இந்தியன் நேவி அகாடமி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி. இந்த 3 இதுலேயும் வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணுவாங்க. ட்ரெயின் பண்ண பிறகு அதில் அவங்க பயிற்சி பெற்ற பிறகு மிலிட்ரி ஆஃபீஸர்ஸாக அவங்க பணிக்கு வருவாங்க. இப்போ NDAல ட்ரைனிங் எடுத்தால் ராணுவத்திற்கான பணி நிச்சயம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ பொதுவாக நம்ம பார்க்கப்படுறது என்னன்னா, ஒரு மருத்துவர் தன்னுடைய வீட்டில் இருந்தார் அப்படின்னா தன்னுடைய மகனையோ மகளையோ மருத்துவராக்குவார். ஒரு வக்கீல் தன்னுடைய வீட்டில் இருக்கார் அப்படின்னா தன்னுடைய மகளையோ வக்கீலாக்குவார். அதுபோலவும் ராணுவத்திலையும் இந்த நடைமுறை இருக்கு. ஒரு பெரிய அலுவலராக இருந்தவர் தன்னுடைய மகனை இந்த துறையில் சேர்வதற்கான முன்னெடுப்புகள் இருக்கார். ஆனால் புதிதாக ஒரு மாணவன் தன்னுடைய நாட்டுப்பற்று மட்டும்தான் இருக்குது, நல்ல திறமையாகவும் இருக்கான், கொஞ்சம் அவனுக்கு அறிவும் இருக்குது அப்படின்னா அவன் இந்த NDA போன்ற பரீட்சைகளை தேர்ந்தெடுத்து அதில் சேர்ந்து அந்த பணியை ஆற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறா. ரெண்டாவது அதை பெறுவதற்காக அவன் எந்த அளவுக்கு யாரை போய் அணுகணும்? இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த NDAக்கு வந்து அவங்க இதில் நியூஸில் அனௌன்ஸ் பண்ணுறோம். நியூஸ் பேப்பர்ஸு, அதுமாதிரி நம்ம வெப்சைட்ஸு, அதுமாதிரி எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் அப்படின்னு வந்து ஒரு அரசு நிறுவனத்தோட பத்திரிக்கையாக இருக்குது.
டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் அது வந்து வார பத்திரிக்கையாக போட்டுட்டு வராங்க. ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கும். அது இங்கிலீஷ்லேயும் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் வருது. அதில் பார்த்திங்கன்னா எல்லா கவர்மெண்ட்டு டீட்டெயில்ஸுமே எந்த வேலைவாய்ப்பு இருந்தாலும் அதில் போட வேண்டும் அப்படிங்கிற அரசு கட்டுத்திட்டமே இருக்குது. அது வந்து அரசு துறைக்கு இலவசமாக வச்சுருக்காங்க. அவங்க எல்லோரும் போடுவாங்க. ஸோ இந்த என்டிஏ எக்ஸாம் பற்றி அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வரும். ஆனால் அதில் இப்போ அடுத்த ஃபெசிலிட்டி என்ன வந்துச்சுன்னா அந்த என்டிஏ போடுற அந்த தகவலை நிறைய நாளிதழ்கள் எடுத்து போடுது. நம்ம தமிழே பார்த்தா தினத்தந்தி, தினமணி, தினமலர் அந்த மாதிரி பத்திரிகைலாம் ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து அவங்க போடுறாங்க. அது மாதிரி விளம்பரங்களும் வருது. அந்த விளம்பரங்களை பார்த்து சரியான தேதிகளில் அதுக்கு அப்ளை பண்ணணும். ஏன்னா 10th லெவல் அப்படிங்கிறதுனால கேள்விகளும் அந்த லெவல் தான் இருக்கும். எளிமையாக அவங்களுக்கு மேக்ஸில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும், ஒரு சிம்பிள் ஜென்ரல் நாலேஜில் இருக்கும், அப்புறம் அவங்க படித்த சயின்ஸில் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கேள்விகள் இருக்கும். அவங்க படித்த பாடத்திட்டங்களே தான் கேள்வி இருக்கும். அதே மாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் புக்ஸ்லாம் இருக்குது. என்டிஏக்குன்னு வந்து உங்களுக்கு புக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் புக்ஸ் இருக்குது. அதுமாதிரி நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. என்டிஏ எக்ஸாமுக்கு கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க தொடர்பு கொண்டு அவங்க சர்ச் பண்ணி தேடி அதில் போய் படித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அந்த ஃபோக்கஸ், நான் இதில் வந்து மிலிட்ரியில் தான் போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுப்பவர். அதுக்குண்டான அதே மாதிரி உடற்பயிற்சி, தொடர்ந்து ஒரு சாதாரண உடற்பயிற்சி, ரொம்ப கடினமாலாம் பண்ண வேண்டாம். தினைக்கும் 1 மணி நேரம் வாக்கிங், எக்ஸசைஸ், ஜாகிங் இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிட்டாருன்னா கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும். சரி, இப்போ ஒரு மாணவன் இராணுவத்தில் சேரணும் அப்படின்னா ஒரு வழி வந்து என்டிஏ மூலியமாக போய் சேர்றது. இரண்டாவது, ஒரு இளநிலையோ முதுநிலையோ படித்த ஒரு மாணவன் முடித்த பிறகு அதுக்கான எக்ஸாம் வச்சுட்டு அவங்க போய் சேரலாம். இப்போ இரண்டிற்குமான வேறுபாடு என்ன? ரெண்டாவது, இந்த வழியில் போகிறவங்களுக்கான தகுதிகள் எந்த அளவுக்கு நிர்ணயிக்கப்படும்? அதே மாதிரி இதை விட இன்னொன்று இருக்குது. இப்போ சாதாரணமாக அந்த மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படிம்பாங்க. இது எப்படின்னா அந்த என்டிஏல படிக்கிறவங்களும் ஒரு மாதிரி ஆஃபீஸர்ஸாக தான் வருவாங்க. அதுலேயே லெவல்ஸ் வச்சு கேடர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. அவங்களோட திறமையை வச்சு யாரையுமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, லெவல்ஸ் வச்சு. அதுக்கடுத்து என்ன, மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறதுக்குன்னு அங்கங்கே கேம்ப் போடுவாங்க, மிலிட்ரி கேம்ப். அதில் என்னென்னா இன்னும் படிப்பு வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த 10th எக்ஸாமில் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் என்டிஏல நல்லா ஷைன் பண்ணுறவங்க தான் என்டிஏ பாஸ் ஆகி வருவாங்க. ஆனால் இன்னும் சோல்ஜர்ஸ், லோ லெவல் சோல்ஜர், அது பேசிக் சோல்ஜர்ஸ் அப்படிம்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணவங்க, ஒரு பார்டர் மார்க் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு நல்ல ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க. அது மாதிரி ஆட்டிடியூட், ஒரு ஃபைட்டிங் ஆட்டிடியூட், வேகமாக செயல்படும் ஃபைட்டிங் ஆட்டிடியூட், அதுமாதிரி தேசத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு உணர்வு, இதெல்லாம் அவங்கள கேள்வி வச்சே டிசைட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு சைக்கோ அனாலிசிஸ் டெஸ்ட்லாம் வைப்பாங்க. அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லும் விதங்களை வச்சு அவங்க மனநிலையும் அவங்க மனோபாவங்களையும். இதற்கு படிப்பு தகுதி தேவையில்லை. படிப்பு தகுதி 10வது கேட்குறாங்க. அந்த 10வது பாஸ் பண்ணிட்டு தான் போதும். அது என்டிஏ மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹை கிளாஸ் எக்ஸாம் நிறைய நல்ல மார்க் வாங்கிக்கணும், காம்படிஷனில் பாஸ் பண்ண அதெல்லாம் கிடையாது. இந்த உணர்வு, தேச உணர்வு இருந்தாலும் இதில் செலக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா இடங்களையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எடுப்பாங்க. அதுதான் அடிக்கடி பேப்பரில் பார்ப்பீங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு மிலிட்ரி கேம்ப்பு இருக்குது, அதுக்கு பார்த்தீங்கன்னா 2000 பேர் எடுக்க வந்தாங்க, 65,000 பேர் கியூவில் நின்னாங்க, இந்த மாதிரி தகவல் வரும். அவங்க எல்லாமே நாட்டுப்பற்றின் மூலமாக வர எல்லாருக்குமே வேலை கிடைக்கும். பெண்களுக்கான வேலை வாய்ப்பு பங்கு இந்த இராணுவத்துறையில் எந்த அளவுக்கு இருக்குது? கண்டிப்பாக இருக்குது. இப்போ பெண்களுக்கான பங்கு இருக்குது. அது மாதிரி லேடி மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் வந்து நிறைய வருவாங்க. உமன் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்னே இருக்குது. அதுக்குன்னே ட்ரைனிங் அகாடமிலாம் இருக்குது. அவங்களுக்கும் வந்து சம பங்கு கொடுக்குறாங்க. ஆனால் கம்பேரிட்டிவ்லி ஒரு 70% ஆண்கள் வரும், 30% வந்து பெண்கள் வராங்க. ஆனால் இதுலேயும் வந்து அவங்களுக்கு அதே மாதிரி தவிர்த்து வந்து மெடிக்கல் சர்வீசஸும் இருக்குது. மெடிக்கல் சர்வீஸில் மிலிட்ரியில் டாக்டர்ஸும் எடுக்கிறாங்க, அதே மாதிரி நர்ஸும் எடுக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி யுத்தத்தில் வந்து இன்ஜுரி வந்துச்சுன்னா, அவங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டால் அவங்களுக்கு மருத்துவ உதவி செய்யறதுக்குன்னு குழுக்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி குழுக்களில் வந்து அவங்க பணியாற்றுவாங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நர்ஸு டாக்டராக போனால் கூட அவங்களுக்கு எல்லா மிலிட்ரி ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், ஒரு மிலிட்ரி கமாண்டோ, இந்த மாதிரி ஒரு மிலிட்ரியில் வேலை பார்க்குறவருக்கு என்னென்ன பாதுகாப்பு தேவையோ, திடீர்னு ஒரு ஆபத்து செய்ய வேண்டியது இருக்குன்றது நமக்கு தெரியாது, போய் வேணால் பண்ணுவாங்க. அப்போ திடீர்னு ஒரு அட்டாக் கூட நடக்கலாம், எதிரி நாட்டோட அவங்க தயாராக அட்டாக் நடக்கலாம், அதே மாதிரி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கலாம். அப்போ வந்து அவங்க தன்னையும் தற்பாதுகாப்பு கொண்டு அவங்ககிட்ட இருக்க பேஷண்ட்டையும் பாதுகாத்து பத்திரமா கொண்டு வரணும் கூட நாட்டுப்பற்றோடு செய்கிறாங்க. எவ்வளோ உயர்ந்த உணர்வுகளை போதிக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து மிலிட்ரியில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள். இப்போ வந்து நம்ம படிப்புகளை படிச்சுட்டு போகிறது ஒரு விதம், ரெண்டாவது அதுக்கான தகுதிகளை செஞ்சுட்டு போகிறது ஒரு விதம். வெறும் நாட்டுப்பற்று மட்டுமே இருக்குது அப்படின்றத ஒரு காரணத்துக்காக ஒரு மாணவன் அதுக்கு போகணும் அப்படின்னா, இப்போ ரெண்டாவது வேலைவாய்ப்பை பெறணும் அப்படின்னா, ஒரு மாணவன் படிப்பை முடிச்சதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு பெறணும்னா அதில் ஓப்பனிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த நேரத்தில் போய் நம்ம போக முடியும். இப்போ மாணவன் முடிக்கும் போது அதுக்கான ஓப்பனிங்ஸ் இல்லை அப்படின்னா, மாணவன் வெயிட் பண்ணி காத்திருந்து அந்த ஓப்பனிங்ஸ் எப்போ வருதுன்றதை பார்த்துட்டு போகிறது சரியாக இருக்குமா? அது இல்லை. ஒரு முக்கியமான விஷயம்னா, நம்ம இந்திய ஆர்மியில் வந்து நம்ம இராணுவத்தில் நம்ம இந்தியா முழுக்க 13 லட்சம் பேர் பணியாற்றுறாங்க. 13 லட்சங்கிறது மிகப்பெரிய தொகை. அது வந்து 5th பிக்கஸ்ட் ஆர்மி தரைப்படையில் மட்டும் 13 லட்சம் பேர் மொத்தமாக இந்திய இராணுவத்தில். இந்தியாவில்
ஒரு 13 லட்சம் பேர் பணியாற்றுறாங்க. அது தரைப்படை, விமானப்படை, கப்பல் படை எல்லாம் சேர்ந்து. இந்த 13 லட்சம் பேர் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் 10ல் ஒரு பகுதி வந்து அந்தந்த வருஷம் ரிட்டையர் ஆவாங்க. அப்போ நியூ வேகன்சிஸ் வரும். ஸோ கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வேகன்சி வந்து வருஷத்துக்கு உருவாகுது. அந்த புதிய உருவாக்கம் பல நிலைகளில் இருக்குது. பல நிலைகளில் இருக்குது. அதுமாதிரி ஒரு வருஷத்தில் 3 தடவை 4 தடவை இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இப்போ மிலிட்ரிக்கு எடுக்கிறாங்க, தரைப்படைக்கு எடுக்கிறாங்கன்னா ஒரு 3 மாதம் கழிச்சு கப்பல் படைக்கு வரும். அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ் விமானப்படைக்கு எடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு பிளான் பண்ணி தான் மிலிட்ரியே வந்து நம்ம இந்திய ராணுவமே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குது. அப்போ வருஷத்துக்கு 3 முறை 4 முறை அவங்களுக்கு ஏதோ ஸ்பெஷல் செலெக்ஷன் பண்ணுவாங்க. சப்போஸ் இன்னும் ஒரு போர்க்கால அடிப்படையில் இப்போ அதிகபட்ச ஆட்கள் தேவை அப்படின்னா பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உணர்வுகளும் கொண்டு வருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 3-4 முறை செலக்ட் பண்ணுறதுனால வாய்ப்புகள் எப்படி வந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு முறை ஃபெயில் ஆகிட்டா கூட அந்த மாணவர் அடுத்த முறை தேர்வு பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஒரு எஸ்எல்சி படித்தவரே கூட பார்த்தீங்கன்னா 20-25 வயசு வரைக்கும் அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ எஸ்எல்சி முடியுமா பார்த்தீங்கன்னா 18 வயசு 19 வயசு தான் இருக்கும். ஒரு முறை தோல்வி விட்டால் கூட அடுத்த முறை ஏன் நம்ம தோல்வி விட்டுறோம் அப்படிங்கிறத அவங்க கணக்கு பண்ணிவிட்டு அந்த விஷயங்களை அவங்க கற்றுக்கொண்டு அதே மாதிரி அவங்களுக்கு வந்து உடல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கு எல்லா போட்டியும் வைப்பாங்க. ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸும் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு அவருக்கு வந்து ஒரு திறமை இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க. மனித வளம் நம்மள்ட்ட அதிகமாக இருக்குது. சொல்லப்போனால் விரைவில் அதை வந்து அதிகப்படுத்த முடியாத ஒரு வளமும் கூட. ஆனால் அது நம்மள்ட்ட நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த தரைப்படை, விமானப்படை, கப்பற்படை இது எல்லாத்தையுமே மூன்றுமே ஒரு பெரிய நிறுவனம். இன்னும் சொல்லப்போனால் இது சமாளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய இதாக இருக்குது. இதில் போயிட்டு நம்ம கீழ்நிலையிலிருந்து அது அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகணும்னா அதற்கான அதாவது பணி உயர்வு அதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? கண்டிப்பாக நிறைய இருக்குது. இந்த பணி உயர்வுகளும் நிறைய இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் முடிச்சுட்டு வரவங்க அவங்க வந்து ஒரு பேசிக் லெவல் ஆஃபீஸராக வருவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ராணுவத்தில் செலக்ட் ஆகிறவங்க அவங்க ஒரு சோல்ஜராக வருவாங்க. அதுலேயே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்டினன்ட், கர்னல் அந்த மாதிரி வந்து பலவித போஸ்ட் ப்ரொமோஷன் போஸ்ட் இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சோல்ஜராக இருக்கவர், அப்புறம் ஒரு டீம் லீடு மாதிரி ஒரு குழுவை வந்து தலைமை தாங்குவராக இருப்பார். அப்புறம் அதுலேயே வந்து சார்ஜன்ட், லெஃப்டினன்ட், கர்னல் இந்த மாதிரி பலவித டெசிக்னேஷன் வச்சுருக்காங்க. அந்த டெசிக்னேஷன் வந்து ஒவ்வொன்றுக்குமே அவங்களுக்கு வந்து க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. அவங்களோட உணர்வு எப்படி இருக்குது, எப்படி அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, எல்லா விஷயம் மெஷர்ஸ் இருக்கும். அந்த மெஷர்ஸை வச்சுக்கிட்டு அவங்க தொடர்ந்து உயர்ந்த நிலையை அடைய முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மிலிட்ரி சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் தான் சர்வீஸ். இந்த 15 வருஷம் அப்படிங்கிறது ஒரு 20 வருஷத்தில் அவர் ஆரம்பித்தார்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்டிஏவில் முடிக்கிறவங்க 18 வயசு 20 வயசில் ஆரம்பிச்சு 33 வயசில் 35 வயசுக்கு அப்புறம் வெளியில் வந்துடுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படிங்கிற பெனிஃபிட் கோட்டாவும் இருக்குது. அவங்களுக்கு ஒரு பென்ஷனும் கிடைக்கும் அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆன பிறகு. அதை தவிர்த்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பில் சிறந்த சலுகையும் இருக்குது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்குன்னு கோட்டா இருக்குது. அது பார்த்திங்கன்னா அவங்க வங்கிகள், இன்சூரன்ஸ் நிறுவனங்கள், அதே மாதிரி அரசு நிறுவனங்கள் இதெல்லாம் வந்தாங்கன்னா அந்த பீரியட் சர்வீஸும் அவங்க பண்ணலாம். 60 வயசு வரைக்கும் வேலை செய்யலாம். அதுக்கப்புறம் அதுக்கும் ஒரு பென்ஷன் கிடைக்கும். இந்த மாதிரி அதே மாதிரி இந்த எக்ஸர்வீஸ்மென் பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நிறைய ஃபீஸ்லாம் கன்செஷன் இருக்குது, ஸ்காலர்ஷிப் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க மிலிட்ரி கேன்டீன் அப்படின்னு சொல்லிட்டு பொருட்கள்லாம் சப்சிடி ரேட்லேயே கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நிறைய அனுகூலங்கள், நன்மைகள் அவங்களுக்கு வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து நம்ம நாட்டினுடைய பாதுகாப்புக்கு பணியாடுறாங்க. என்ன தான் வந்து மற்ற எம்என்சியில் ஒர்க் பண்ணுறவங்க 40,000 50,000 சம்பாதிச்சாலும் அவங்க வந்து சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு யார் பாடுபடுறாங்க அப்படின்னா இந்த மிலிட்ரியில் பாடுபடுற நம்மளுடைய எல்லையோரம் இருக்கிற வீரர்கள். நம்ம நாளிதழ்கள்லாம் அடிக்கடி படிப்போம். அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே ஒரு 10,000 பேர் செலக்ட் பண்ணுற இடத்துக்கு 1 லட்சம் பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது இந்தியா பூரா இருந்து தமிழ்நாடு பூரா இருந்து வர்றாங்க அப்படின்னாலுமே ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இல்லை ஒரு இதை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒவ்வொரு குடும்பத்திலிருந்துமே ஒருத்தர் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் 3-4 பேர் கூட இருக்காங்க. இது அந்த குறிப்பிட்ட கிராமம் மட்டும் இந்த அளவுக்கு இராணுவத்தில் முன்னெடுப்பதற்கான என்ன காரணமாக நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலது வந்து அவங்களுடைய பேசிக் வந்து ஒரு உணர்வுகளே இருக்கும். இப்போ நம்மளே இப்போ தேவர், சத்திரியர்கள் அப்படிங்கலாம். இந்த சத்திரியர்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய வழியிலேயே அவங்க வந்து வீரர்கள், அரசர்கள், நாட்டை பாதுகாத்தவர்கள் அப்படின்னு இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் கோட் அப்படிங்கிறாங்க. ஜெனட்டிக்கலி அவங்களுக்கு வந்து அந்த வீர உணர்வு நிறைய இருக்கும். அப்போ அந்த குடும்பங்களில் வந்தவங்க வந்து உடனடியாக இந்த மாதிரி மிலிட்ரி ஒர்க்குக்கெலாம் நிறைய போயிருக்காங்க. ஈவன் நம்மளுடைய வார் இல்லாமல் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தேவர், சத்திரியர்கள்லாம் நிறைய பேர் போகிறாங்க. ஸோ அந்த உணர்வு வந்து நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. அப்போ வந்து சில கிராமங்களில் வந்து அது ஒரு பெரிய பற்றாவே வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொருத்தரும் அந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற உணர்வு வந்து ஆரம்பத்துலேருந்து போத்திட்டு வராங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க பார்ப்பாங்க. இப்போ அவங்க பெரியப்பா இருப்பார், சித்தப்பா இருப்பார், தாத்தா இருந்திருப்பார், பக்கத்து வீட்டில் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் அந்த வீர உணர்வு வரணும், இந்த நாட்டை பாதுகாக்கணும். அந்த மாதிரி அவங்களாம் பாடுபடுறதுனால தான் நம்ம இந்தியா இவ்வளோ தூரம் பாதுகாப்பாக இருக்குது.
சமீபத்தில் ஒரு ராணுவ வீரர் வந்து இமாச்சல் பிரதேசனுடைய எல்லை பகுதியில் இருந்துட்டு உணவு சரியில்லை, வெறும் மஞ்சள் உருளைக்கிழங்கு கலந்த உணவு தான் எங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணி ரொம்ப வைரலாக இந்தியா முழுக்க பரவுச்சு. அதற்காக அவர் மேல், அதாவது அந்த மாதிரி எதுவும் வழங்கப்படலைன்னு சொல்லி அவர் மேல் நடவடிக்கை எடுத்து அவரை வேலையை விட்டு நீக்கியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நிறைய மீம்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கு. எது எப்படி இருந்தாலும் நம்ம நாட்டை பற்றி நம்மளே மதிப்பீடு செய்ய வேண்டாம். இந்த மாதிரி கருத்துக்கள் இளைஞர்களுக்கு ஒரு உற்சாகத்தை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. அதில் ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுறேன். இப்போது நிறைய பேர் நினைப்பாங்க மிலிட்ரியில் வேலைக்கு சேர்றது அப்படின்னாலே, ஐயோ மிலிட்ரியில் வேலைக்கு சேர போகிறோம், அதில் வந்து ஒரு சண்டை வந்தால் இறந்து போயிடுவோம், இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் படுவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா கார்கில் வார் நடந்தது. இந்த கார்கில் வாரில் எவ்வளோ பேர் இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 598 பேர் தான் இறந்தாங்க. ஒரு 600 பேர் வரைக்கும் தான் இறந்தாங்க. ஆனால் நம்ம நாட்டில் விபத்துகள் ஆக்சிடெண்ட்டில் வருஷத்துக்கு இறக்குறவங்க பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம்லேருந்து 2 லட்சம் பேர். அப்போது பாதுகாப்பாக இருக்கிற இடம் மிலிட்ரி தான். இப்போ மிலிட்ரி இஸ் சேஃபர் தேன் ரோட்ஸ் அப்படிங்கிற ஒரு உணர்வே இருக்குது. ஸோ அதனால் ஒரு சிவில் இந்திய குடிமகனாக இருக்கிறவனை விட மிலிட்ரியில் நல்ல பாதுகாப்பு இருக்குது, நாட்டையும் பாதுகாக்க முடியும். அதே மாதிரி வீர மரணம் அதில் அடைஞ்சாலுமே, இப்போ நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வீர மரணம் அந்த மரியாதை கிடைக்காது. வீர மரணம் அடைஞ்சு வரவங்களை விட வீரமாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் அந்த பணியை வெற்றிகரமாக முடித்து விட்டு எக்ஸர்வீஸ்மேனாக தொடர்ந்து அதே மாதிரி அந்த ஒரு மிலிட்ரியில் ஒரு டிசிப்ளின், ஒரு குவாலிட்டி அது கொடுப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸர்வீஸ்மேன் வந்து எந்த துறையில் பணியாற்றினாலும் அவர்கிட்ட ஒரு நேர்மையை பார்க்க இருக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பார். இந்த மாதிரி உணர்வுகள்லாம் கொடுக்கறது இந்த இந்திய இராணுவத்துறை. அதனால் பார்த்தீங்கன்னா அதனால தான் இளைஞர்கள் மேலும் ஆர்வமும் இருக்குது. அது மாதிரி நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆபத்தான விஷயம் கிடையாது. இப்போ கார்கில் வார் நடந்தது, அதுக்கு மேலே 1970 ஒரு வார் நடந்தது, அதுக்கு மேலே 1960 ஒரு 10 வருஷம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வார் நடக்குது. ஆனால் என்னென்னா அந்த பாதுகாப்பு உணர்வுல அவங்க நாள் முழுக்க இருக்கணும். இப்போ ஒரு கப்பற்படையில் ஒரு சப்மரீன் நீர்மூழ்கி கப்பலில் இருக்காங்கன்னா அது அமைதியாக தண்ணி கடையில் தான் இருக்கும். ஆனால் அதில் இருக்கிறவங்க விழிப்புணர்வோடு இருப்பாங்க 24/7. அதனால நம்மளாம் நிம்மதியாக தூங்க முடியுது. நிச்சயமாக சார். அதாவது இந்திய இராணுவத்தில் உள்ள வேலைவாய்ப்புகளை பற்றி பல தகவல்களை இளைஞர்களுக்கு நிச்சயமாக அவர்களை தூண்டக்கூடிய வகையில் உங்களுடைய பதில் அமைஞ்சது. காவிரி தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நேயர்களே, இன்று இந்திய இராணுவத்தில் உள்ள வேலைவாய்ப்புகள் என்ன, அதை எவ்வாறு பெறுவது, அதற்கான NDA நிறுவனத்தினுடைய என்ட்ரன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விண்ணப்பங்களை பெற்று நாம் அந்த தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி என்பது போன்ற விளக்கங்களை அளித்தார். மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.